ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5 அதில் 5வது கணக்கு பார்க்கலாம். A ஈக்குவல் டு BCEGH, B ஈக்குவல் டு ACDGI மற்றும் C ஈக்குவல் டு ADEGH எனில் A மைனஸ் B விட்டு C ஈக்குவல் டு A மைனஸ் B யூனியன் A மைனஸ் C என காட்டுக அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. ABC 3 கணங்கள் கொடுத்துட்டு இந்த இந்த விதி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கணங்களை எடுத்து எழுதிக்கலாம். ஏ என்னது? BCEGH. ஓகேங்களா? அடுத்தது கொடுத்துருக்கத அப்படி எழுதுங்க. B ஈக்குவல் டு ACDGI. அடுத்து C ஈக்குவல் டு ADEGH. எப்போவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஒரு விதி கொடுத்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். அது கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு ரெண்டும் ஈக்குவேஷனாக வச்சு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா? அதை போல் இப்போ பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் என்னது? இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இப்போது இதை LHSன்னு நம்ம எடுத்துக்குவோம். LHS ஈக்குவல் டு A மைனஸ் B வெட்டு C. சரிங்களா? நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்படி பார்த்தா B வெட்டு C கண்டுபிடிக்கணும். இப்போ Bன்ற கணத்துலேயும் Cன்ற கணத்துலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பை மட்டும் நம்ம எடுத்து எழுதலாம். அப்போது A Bலேயும் இருக்குது, Cலேயும் இருக்குது. அதனால் A எழுதிட்டோம். அடுத்தது C இங்கே இருக்குது, இங்கே எழுதக்கூடாது. அடுத்தது D இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதனால் எழுதியாச்சு. அடுத்தது G இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் எழுதிட்டோம். அடுத்தது I இருக்குது, இங்கே இல்லை. அதனால் எழுதக்கூடாது. வேறு எந்த உறுப்பும் இதில் வராது. இப்போ இது என்னதுன்னா B வெட்டு C. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே A மைனஸ் B வெட்டு C கண்டுபிடிக்கணும். அப்போது A மைனஸ் B வெட்டு C. அப்போது ஏன்ற கணத்தை ஃபஸ்ட்டு எழுதுங்க. BCEGH. சரிங்களா? ஏ எழுதியாச்சு. மைனஸ் இந்த B வெட்டு C நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதணும். ADG. சரிங்களா? இப்போது இந்த உறுப்பில் இருக்கிறதுல ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இதை மட்டும் எடுத்து எழுதணும். அதுதான் மைனஸ்ங்கிறது. அப்போது இங்கே என்னென்ன உறுப்பு இருக்குது? B இருக்குது, இங்கே இல்லை. C இருக்குது, இல்லை. அடுத்தது E இருக்குது, ஈயும் இல்லை. G இருக்குது. சரிங்களா? G மட்டும் இங்கே இருக்குது. அப்போது இது இப்படி கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? H இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போது மீதி இருக்கிற உறுப்பை அப்படியே நம்ம எடுத்து எழுதணும். BCEH. இது என்னது? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்தது A மைனஸ் B கண்டுபிடிப்போம். A மைனஸ் B. ஏன்ற கணம் என்னது? BCEGH மைனஸ் Bன்ற கணம் ACDGI. போன தடவை இங்கே செஞ்ச மாதிரியே தான்ப்பா செய்யணும். இதிலிருந்து இதை கழிக்கணும். அப்போ கழிச்சா B இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதனால் அப்படியே B வந்துடும். C இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் இது இப்படி கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது E இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதனால் E வரும் இங்கே. அடுத்தது G இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது இது இப்படி கேன்சல் ஆகிடும். அடுத்தது G வராது. அடுத்தது H இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஆனால் இங்கே எழுதணும். சரிங்களா? இங்கே எழுதிக்கணும். அடுத்தது A மைனஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A மைனஸ் B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது A மைனஸ் C கண்டுபிடிக்கணும். சரிங்களா? A மைனஸ் C ஈக்குவல் டு ஏன்ற கணம் BCEGH. அடுத்தது மைனஸ் Cன்ற கணம் ADEGI.
GH. சரிங்களா? இப்போது a மைனஸ் பி போட்டது போல தான் இங்கே இருந்து இது கழிக்கணும். இப்போ இங்கே பி இருக்குது, இங்கே இல்லை, அதனால் பி எழுதிக்கிட்டோம். கமா சி இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் சியவும் எழுதணும். இ இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போது கேன்சல் ஆகிடும். அடுத்தது ஜி இங்கே இருக்குது, கேன்சல் ஆகிடும். அடுத்தது ஹச் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இப்போ எல்லாம் கேன்சல் ஆகிட்டு பிசி மட்டும்தான் ஏ மைனஸ் சியில் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆர்ஹெச்எஸில் என்ன வந்திருக்குன்னா ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. சரிங்களா? இப்போது ஏ மைனஸ் பி என்னது? பி இ ஹச். சரிங்களா? யூனியன் ஏ மைனஸ் சி பி கமா சி. யூனியன்னா என்ன தெரியும்? இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஏதாவது ஒரு உறுப்பு ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா அது ஒரு தடவை மட்டும் நம்ம எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறத ஃபுல்லாக எழுதிக்கலாம். பி இ ஹச், அப்புறம் இங்கே பி எழுதிட்டோம், எழுதக்கூடாது, சி. இதுதான் இப்போது ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி அப்படின்றது. இப்போ இதையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதை வந்து நம்ம இப்போ செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுட்டா இப்போது இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பாருப்பா. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இதையும் பாருங்கள், ரெண்டுத்துலேயும் உறுப்பு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். இருக்குதான்னு பார்ப்போம். பி இருக்குது, சி இருக்குது, இங்கே சி இருக்குது, இ இருக்குது, ஹச். அப்போது ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்குது. சேமாக இருக்கிறதுனால நம்ம இந்த விதியை வந்து சரியாக இருக்குது, அதாவது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு காட்டிட்டோம். சரிங்களா? அப்போது ஃப்ரம், அதாவது சமன்பாடு 1 மற்றும் இதை கீழே எழுதிங்கப்பா. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே எழுதுங்க. 2லிருந்து இந்த விதியை எழுதி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதினோம். ஏ மைனஸ் பி விட்டு சி, ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான்ப்பா. ரொம்ப ஆனால் சரிங்களா? இப்போது நம்ம 5th சம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.